வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம். கஞ்சிக்கு வறுத்து வச்சுருக்குறேங்க. சத்து மாவு கஞ்சிக்கு. இது கருப்பு கவுனி அரிசி வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது கொள்ளும் பச்சை பயிரும் வறுத்து வச்சுருக்கேன். கொள்ளு பச்சை பயிர் வறுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், வெந்தயத்தில் நார் சத்து இருக்குது. அதனால் வெந்தயம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயம் போட்டால் கசக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மைல்டாக ஒரு கசப்பு இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் வெந்தயம், இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இப்படி தான் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன். இது பச்சரிசி. பச்சரிசி அந்த கஞ்சி காய்ச்சும் போது கொஞ்சம் குழப்பு வேணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் பச்சரிசி கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேன். வறுத்து தான் வச்சுருக்கேன். இதுவும் கருப்பு உளுந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இடுப்பு வலி, கை கால் வலி, முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எப்பயுமே சிறுதானியம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. கொள்ளு கொழுப்பை குறைக்கும். அப்புறம் பச்சை பயிர் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது ரெண்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது எப்பயுமே தெரியும், ராஜா உணவுன்னு சொல்கிறாங்க. இது கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலு கொடுக்கும், சத்து அப்படின்னு சொல்கிறதுனால கருப்பு கவுனி அரிசி வறுத்து வச்சுருக்கேன். இதை ரொம்ப சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு, நமக்கு கஞ்சி செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அதில் ஒரு ஸ்பூன் மாவை போட்டு வேணும்னா மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா இனிப்பும் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் கலக்கி மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அடுப்பில் போட்டு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். அப்படியே கலக்கி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம கஞ்சியாகவும் காய்ச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் ஈஸியாக சீக்கிரம் சாப்பிட்றலாம். காலையில் டக்குன்னு செஞ்சுக்கலாம். டிஃபன் சாப்பிடாமல் இது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடித்தோம்னா போதும் நம்மளுக்கு. அப்புறம் இதெல்லாம் வறுக்கும்போது அந்த கொள்ளு தான் இன்றைக்கி வறுத்து வச்சுருக்கோம்ல, இங்கே வருங்க, கொள்ளு வறுத்த கொள்ளில் இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபனுக்கு கொள்ளு கஞ்சி காய்ச்சிட்டேன். இங்கே வருங்க, இந்த கொள்ளு கஞ்சி ரெடி சாப்பிட்றதுக்கு. கொள்ளு கஞ்சி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகா, அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய். இன்றைக்கி இதான் நமக்கு ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.